ஆண்டவராய் தெய்வம் இந்த நாட்களிலும் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை அருமையான பேதுரு தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஊழியத்தை செய்ய துவங்கி ஆண்டுடைய கட்டளையின்படியே ஆடுகளை மேய்ப்பாயாக ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற அவருடைய ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். அப்படி அநேக திருச்சபைகளை அவர் நாட்டி ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிற பொழுது அவர் பொதுவான ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அதில் முதலாம் நிருபத்தில் எழுதிட்டு வரும்போது அவர் தன்னை ஒரு மூப்பன் என்று அறிமுகம் செய்து மூப்பர்களுக்கு சில ஆலோசனை சொல்லுகிறார். அப்புறம் மேய்ப்பர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அடுத்தபடியாக இளைஞர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இப்படி சொல்லிக்கொண்டே வந்தவர் 8ஆம் வசனத்தில் வருகிற பொழுது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், இந்த காரியத்தை சொல்லிட்டு ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அடுத்து 9ஆம் வசனத்திலும் கூட விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருது என்று அறிந்திருக்கிறீர்களே. 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்துடைய பகுதியும் தேவனுடைய சமூகத்தில் தியானத்துக்கு என்று நம்ம எடுத்துக்கொள்கிற பொழுது இந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கடைசி காலத்தில் அதிகமாக எங்கு பார்த்தாலும் ஆவிக்குரிய ஊழியக்காரர்களை விட, ஆவிக்குரிய விசுவாச பிள்ளைகளை விட, ரட்சிக்கப்பட்ட வாஞ்சியோடு இருக்கிற தேவ ஜனங்களை விட அதிகமாக சுறுசுறுப்பாய் ஒருத்தர் செயல்பட்டு கொடுக்குறான். ரொம்ப ஸ்பீடாகவும் வேகமாகவும் அவன் செயல்படுறான். அவனை பற்றி பேதுரு சொல்லுகிறார். அவனை 2வது பகுதியில் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது முதல் பகுதியில் நாம் எப்படி இருக்கணும், அவன் எப்படி இருக்கிறான், விசுவாசிகளையும் அல்லது சபையையும் ஒரு பக்கம் வச்சு, மேற்படியான் அல்லது சத்ரு பிசாசானு ஒரு பக்கம் வச்சு ஆண்டவர் பேதுரு மூலம் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த ஒரு வகை கிடைக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த சந்தர்ப்பத்தில் உள்ள நுழைஞ்சிடலாம், அந்த சந்தர்ப்பத்தை வச்சு தட்டி விடலாம் அப்படி சொல்லி வகை தேடித்துறான். ஆனால் அவனை சொல்றதுக்கு முன்னாடியும் பேதுரு சொல்றார் பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வாக்கு தத்துவம் நினைக்காதீங்க, இன்னைக்கு எச்சரிப்பின் சத்தம் நினைச்சு. இது கடைசி காலம், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு 5 வசனம் அது முழுக்க சொல்லிக்கிட்டே போவார் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது. அதில் இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த கொடிய காலங்கள் அவர் சொன்னார், கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் சொன்னார். 2 தீமோத்தேயு 3:1 முதல் வாசிக்கிற பொழுது அப்போ அவர் சொன்னார், கடைசி நாட்கள்ல காலம் கொடிய காலம் வரும், அந்த கொடிய காலத்தில் இந்தந்த காரியங்களாம் சம்பவிக்கும். இப்போ அவர் சொல்ற போது அது இல்லை போல தெரியுது, அது கொஞ்சம் இருந்திருக்கும் போல. இந்த கொடிய காலங்கள் இப்போ வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? இப்போ வாசித்தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வாசிங்க. எப்படி எனில் தற்பிரியராயும், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு இதுதான் நடக்குது உலகத்தில். தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பே இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்வர்களாயும்,
இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லவர்களை பகைக்கலாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்குள்ளாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தீமோத்தேயுக்கு ஜெயில சுவிசேஷத்தின் இப்போ ஜெயிலில் இருக்கிறார். ஜெயிலில் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதுகிறார். இந்த நிருபத்தில் பவுல் எச்சரிக்கிறார், கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அந்த கொடிய காலங்களில் இதை ஒவ்வொரு சொல்லியும் நம்ம தியானிக்கிறதுக்கு நேரம் காலம் போதாது. ஆனால் இன்னைக்கு பேதுரு நம்ம எடுத்து தியானிக்கிற பொழுது பேதுரு சொன்னார், உங்கள் எதிராளி பிசாசு அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் நினைச்சுனா சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்கிறான், சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்கன்ற. அப்போது இவனை பற்றி நாம் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த கடைசி காலத்தை குறித்து நம்ம கொடிய காலத்தை குறித்து சிந்திக்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வசன வாசத்தை பார்த்தீங்கன்னா 2:3-2 தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தைக்காரர், யோசிக்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், நன்றி இல்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள். இது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவனை விழுங்களான்னு சொல்லி வகைதடி சுற்றிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் கொண்டு வருகிற சரக்குகள், அவன் கொண்டு வருகிற சுபாவங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய சுபாவம் வேற, உலகத்தாருடைய சுபாவம் வேற. ஆனால் வகை தேடி சுற்றித்தரான் பார்த்தீங்களா, அவன் கொண்டு வந்து ஒவ்வொருவருக்குள்ளையும் புகுத்தி விடுகிற சுபாவம் இது. அப்போது கடைசி காலத்தில் அவன் என்ன செய்வான்னா, இப்படிப்பட்ட சுபாவங்களை மனுஷனுக்குள்ள புகுத்தி விட்டுருவான். முதல் காரியத்தை பாருங்க, தற்பிரியர். தற்பிரியர் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவங்க முகத்தை அவங்க டெய்லி தான் நல்லா கண்ணாடியில் பார்க்குறாங்க. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை போட்டமே நினைச்சிருவாங்க, யாரும் நீங்கள் அப்படி சேலை விட சொல்ல தெரியல, செல்ஃபி எடுத்துக்குவாங்க. ஒரு புது சேலை வாங்கினமே ஒரு செல்ஃபி எடுத்து பார்ப்பாங்க. ஒரு கண்ணாடி மாட்டிருக்காங்க, ஒரு ஏதாவது ஒரு காரியம், ஒரு பொட்டு வச்சுருக்காங்க, ஒரு பூ வச்சுருக்காங்கன்னா உடனே செல்ஃபி எடுத்து பார்த்துக்குவாங்க. தற்பிரியர், தன்னை எப்படிலாம் பிரியப்படுத்தணுமோ அப்படிலாம் பிரியப்படுத்தணும். இன்னும் போஜனத்திலும் சரி, உடுக்கிறதுலையும் சரி, அலங்கரிக்கலையும் சரி, போஜனத்திலையும் சரி, சகல காரியத்திலையும் மனுஷன் எப்படின்னா முதல் காரியமே தற்பிரியம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். கடைசி காரியம் என்ன சொல்லிருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தா நேரம் போயிடும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. தேவ பக்தி என்பது அது ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுக்கு பயப்படுற, தேவனை தொழுது கொடுக்குற, தேவனோடு கூட தேவனை பிரியப்படுத்தி துதிக்கிற துதி, அவருடைய வேதத்தை வாசிக்கிற வாஞ்சை, அவருடைய சமூகத்தில் அவருடைய சபையில் வந்து கூடுகை, இதெல்லாம் தேவ பக்தி. இந்த தேவ பக்தியை என்ன செய்கிறாங்களா, வேஷம் போடுறாங்க. வேஷம் போடுறாங்க. எங்கடா போகிற, பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறார். பைபிளுக்கும் அவனுக்கு சம்மந்தம் இருக்கா, பைபிளை விருப்பமே மாட்டான். ஆனால் யாரோ ஒருத்தவங்களை ரெடி பண்ணுறதுக்காண்டி நினைச்சான் சர்ச்சுக்கு போகிறான். தேவபக்தி வேஷம் தரித்து கொள்கிறான். ஜெபிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன், பாடுற மாதிரி ஒரு ஆக்ஷன். தேவப்பிள்ளை நம்மளே சிலது அப்படி செய்கிறோம். பாஸ்ட் பார்க்கும்போது இப்படி வாய் அசைக்கிற மாதிரி அசைக்கும். பாஸ்ட் பார்க்கண்டா, இதுதான் தேவபக்தியின் வேஷம். வேஷம் தரிக்கவே கூடாது. அல்லேலூயா. அதன் பலனை மறுதளிக்கிறார்கள். வேஷம் போட்டுட்டு அந்த தேவ பக்தியில் இருக்கிற ஆஸ்வாதத்தில் வருகிற பலன் வருது. பலன் எச்சுனா மறுதளிச்சுறாங்க. இதை பார்த்துட்டு போனோம்னா ரொம்ப நேரம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பேதுரு சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. தேவசமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள்,
இவன் எப்படிப்பட்டவன்? சிங்கம் போல, கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடிட்டு இருக்கான். அப்போது வகை தேடிக்கிறவன் இப்படிப்பட்ட சுபாவங்களை கொண்டு போட்டுட்டு நம்மளை எப்படியாவது தேவனை விட்டு, சபையை விட்டு, பரலோக ராஜ்யத்தை விட்டு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு, தேவனின் நன்மையை விட்டு, தேவனை விட்டே தூரமாக என்ன செய்யறனா கொண்டு போயிடும். இதுதான் அவனுடைய வேலை. அந்த அவனுடைய வேலைக்கு நாம் என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்கணும். அதுக்கு முன்னாடி விழித்திருக்கணும். அதுக்கு முன்னாடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். என்ன புத்தியாக இருக்கணுமா? இப்போ புத்தின்னு சொன்னால் நம்ம புத்தியை குறித்து பார்க்க போகிற கிடையாது. தெளிந்த புத்தின்ற வார்த்தையை இதை அப்படியே போய் ஆங்கில பைபிளில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு பி சோபர் அப்படின்னு போட்டிருக்கோம். SOBER சோபர். பி அப்படின்னா இருங்க, சோபர் அப்படின்னா சோபர்ன்ற வார்த்தையை அப்படி நீங்கள் தமிழாக்கம் பண்ணி பார்த்தீங்கன்னா குடிக்காமல் போட்டிருக்கும். குடி தனம், அதை குடிக்கிற போதை பார்த்தீங்களா, இந்த குடி இல்லாமல் இன்னும் போட்டிருக்கும். என்னங்க தெளிந்த புத்திக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு மனுஷன் குடிச்சிட்டான என்ன செய்யணும்னா சிறுபோல பாதிச்சு அது பேசுகிற என்ன பேசுகிறேன்னு தளம்பிக்கிட்டே இருக்கும். விடிய காலம் மறந்து வரும், நைட்டு பயங்கரமாக இருக்கும். சில கால்சியம், சில குடித்தாலும் நிதானமும் இருந்துக்குவாங்க, அது வேறு. ஆனால் பைபிள் சொல்ல இந்த இடத்துல ஒரு அர்த்தம் பி சோபர். நீங்கள் மதி மயங்கினவர்களாக இருக்கக்கூடாது. இருக்கிறே அதாவது சோபர்ன்ற வார்த்தைக்கு சினானிம்ஸ், அதாவது அருண் சொல் பொருள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு அர்த்தம் மாடஸ்ட். அப்படின்னா சாதாரண நிலைமையிலேயே ஏற்றுக்கணும். இவனுக்கு எதிர்த்து நிற்கணும்னா நீங்கள் எதுவும் ஊட்டச்சத்து குடித்து, அதாவது போதைப் பொருளை குடித்து அதில் போய் நீங்கள் அவனை எதிர்த்து நிற்கக்கூடாது. நீங்கள் சாதாரண நிலைமையிலே இருக்கணும். பி சோபர்னா குடி இல்லாமை அல்லது சாதாரணமாக. இன்னொரு அர்த்தம் சொல்லி பாருங்க, ஹம்பிள் அப்படின்னா தாழ்மையாக அல்லது எளிமையாக இருந்தது. விசாரிச்சுட்டு போய் பந்தா பண்ணிக்கிட்டே அன்னைக்கு அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு கூடாது. தேவ சமுதிரக்கு தேவ பிள்ளைகள் பணிவான அடக்கமுள்ள. இந்த சோபர்ன்ற வார்த்தைக்கு இவ்வளவு தமிழ் அர்த்தங்கள் உண்டு. ஒவ்வொரு இங்கிலீஷ் அர்த்தம் உண்டு, தமிழ் அர்த்தம் உண்டு. அப்போது ஒரு அர்த்தம் இந்த இடத்துல இந்த சோபர்ன்ற தெளிந்த புத்திக்கு ஆங்கில பதம் சோபர். சரி, இந்த இடத்துல பேதர் சொல்லும்போது இந்த அர்த்தத்தை சொல்கிறார். இன்னும் வேதத்தில் 2-3 இடத்துல தெளிந்த புத்தி குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதில் ஒரு தெளிந்த புத்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். இங்க என்ன புத்தி இருக்குது? தேவன் நமக்கு அபிஷேகிக்கும் போது அல்லது ரட்சிக்கப்படும் போது பயமுள்ள ஆவியை எடுத்துட்டார். அதுக்கடுத்து பலம், அன்பு, பவர், லவ். அதுக்கடுத்து தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவி அங்கே அவர் சோபர்ன்ற வார்த்தை பயன்படுத்தல. என்ன வார்த்தை பயன்படுத்தினா சவுண்ட் மைண்ட். தெளிந்த புத்தியுள்ள ஆவியே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சவுண்ட், SOUND சவுண்ட். இதை நீங்கள் போய் டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சினானிமஸ் வார்த்தைகள் இருக்கும் அல்லது தமிழாக்க வார்த்தைகள் இருக்கும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பயம் அற்ற. இந்த சவுண்டுன்றதுக்கு பயம் அற்ற. அதுக்கடுத்து என்டையர் முழுமையான. இதுக்கு பத்திரமான, துணிச்சலான, இப்படிப்பட்ட அர்த்தங்கள் உண்டு. அப்போ இவனுக்கு எதிர்த்து நிற்கணும்னா பயமற்ற ஆவியோடு இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னீங்கன்னா இவன் என்ன செய்வான்? கர்ச்சிக்கிற சிங்கமான சொல்லுது. இவன் என்ன செய்வான்? கர்ச்சிப்பான். கர்ச்சிச்ச மாத்திரத்தில் எல்லாரும் சிங்கத்துடைய கர்ச்சனை கேட்ட மாதிரி என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் 366 முறை சொல்லி வச்சிருக்கிறார் பயப்படாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லியிருக்கு சிங்கம் கிடையாது, சிங்கம் போல. சிங்கம் போல கர்ச்சிப்பான். அப்படின்னா
அவனுடைய கர்த்தனை சிங்கம் அல்ல, சிங்கம் போல. அப்போ அதில் ஒரு வேஷம், அந்த போல. நாடகத்தில் ராஜா போல உட்காந்துருப்ப ஒருத்தன், ஆனால் ராஜா கிடையாது. அவன் நாட்டம் ஆடுறான், நாடகத்தில் தான் உட்காந்துருக்கான். நாட்டம் ஆட முடியுமா? இல்லை. இவன் அப்படித்தான், இவன் சிங்கம் போல. நீங்கள் அந்த புஸ்தகம் வாசிச்சிருப்பீங்களா தெரியல, மோட்ச பிரயாணம்ன்ற புஸ்தகம். அதான் எல்லாரும் வாசிக்க வேண்டிய புஸ்தகம். பைபிளுக்கு எடுத்து அதிகமாக உலகத்தில் அதிகமாக விற்பனை ஆகிற ஒரு புஸ்தகம் மோட்ச பிரயாணம். அந்த புஸ்தகத்தில் அந்த யாத்ரீகர் போகிறார், கிறிஸ்டியான் பிரயாணம் பண்ணிகிட்டே போகிறார். பிரயாணம் பண்ணிகிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல கடக்க முடியாத அளவுக்கு சிங்கம் இருக்கும். அதை பார்த்துட்டு இவர் எப்படி இந்த பாதையை கடந்து நான் ரட்சிப்புல போக முடியும், பரலோகத்தில் போக முடியும், இதை கடந்தால் தானே நான் போக முடியும் அப்படி சொல்லி நான் பயந்து நடிக்கிட்டு இருக்கிறார். அப்போ கூட வந்த ஒருத்தர் சொல்கிறார், நல்லா பார், நல்லா உத்துப்பார். சிங்கம் அப்படி கர்ச்சிக்குது, இவர் ஒரு இடத்து கூட வைக்க முடியல. திரும்பி நல்லா பார், சிங்கத்தை நீ நல்லா பாருனா, சிங்கம் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. சிங்கம் என்ன செய்யப்படுனா, கட்டி வைக்கப்பட்டிருக்கு. கட்டி வச்சா அது குறிப்பிட்ட எல்லைக்கு எடுத்து என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இவர் என்ன செய்யலாம், அது எல்லையை தாண்டி போயிட்டே இருக்கலாம். அந்த அதோடைய எல்லைக்குள்ளே நம்ம போக வேண்டாம், எல்லையை தாண்டி அது எல்லைக்குள்ளே போகாமல் போயிட்டே இருக்கலாம். அப்புறம் தான் கவனித்து பார்த்துட்டு, ஓ கட்டி வைக்கப்பட்ட சிங்கம் இது நம்மளை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. இப்போ பிரயாணத்தை புறப்பட்டார். அவருடைய பிரயாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக தடை வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடையிலும் நூதனமான கிரியில் பிசாசு தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். நல்லா கவனிச்சு பாருங்க, சிங்கம் போல. அவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நான் ரெண்டாவது இந்த தெளிந்த புத்திக்கு சவுண்ட் மைண்ட். அந்த சவுண்ட் மைண்டுக்கு பயமற்ற முழுமையான பத்திரமான துணிச்சலான நமக்கு அந்த மனது வேண்டும். சவுண்டு மைண்டு, அந்த சவுண்டு வார்த்தைக்கு மட்டும் நான் தமிழ் சொல்கிறேன். பயமற்ற முழுமையான பத்திரமான துணிச்சலான மனது நமக்கு வேண்டும். இதுதான் தெளிந்த புத்தி. இது இருந்துச்சுன்னா மேற்படியான என்ன செய்யலாம், எதிர்த்து நிற்கலாம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வந்துட்டோம். சில நேரத்தில் நம்மளை அப்படி மடங்கடிச்சிருவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை காமிச்சு நம்மளை என்ன செய்ய படுக்க போட்டுருவாங்க. அதனால தான் நாம் என்ன செய்யணும், துணிச்சலாக செயல்படும், விடாமுயற்சியை செயல்படணும். அல்லேலூயா. அடுத்தபடியாக தேவனுடைய சமுதிரம் வேதவசனம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 15:17 வாசிங்க. அவனுக்கு இந்த மேட்டருக்குள்ள போன, அதாவது இளையகுமாரனுக்கு புத்தி தெளிஞ்சிட்டு, இந்த புத்தி தெளிந்த போது தெளிந்த புத்தி வந்துச்சு அவனுக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இவனுக்கு என்ன புத்தி இருந்துச்சு, கலங்கின புத்தி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இவனுக்கு குழப்பம் இருந்துச்சு, குழப்பமான புத்தி இருந்துச்சு. இவனுக்கு இப்போ தெளிந்த புத்தி வந்துருச்சு. ஒரு பாடுகள் பட்டுட்டான், வேதனை அனுபவிச்சுட்டான், இவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா தெளிந்த புத்தி வந்துருச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க, இது ஆங்கில வேதம் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா இவனுக்கு தெளிந்த புத்தி வந்த போதுன்றதுக்கு சொல்றதுக்கு அங்கே புத்தியை பற்றி எழுதல, கேம் டு ஹிம்செல்ஃப். கேம் அப்புறம் CAME வந்துட்டான், டு ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவன் தனக்குள்ளே வந்துட்டான், அவன் திரும்பி வந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது 7:29 பிரசங்கி, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவனோ அநேக உபாயதந்திரங்களை தெரிந்து கொண்டான். அப்போ இவன் படைக்கப்பட்ட போது எப்படின்னா செம்மையானவனா இருந்தான். கவனிக்கிறீங்களா? படைக்கப்பட்ட போது செம்மையானவனா இருந்தான். இப்போ புத்தி தெளிந்த பிற்பாடு அவன் செம்மையானவனை வந்துட்டான். அப்போ ரெண்டுக்கு இடையில அநேக உபாய தந்திரங்களை என்ன செஞ்சுட்டான், தெரிஞ்சுக்கிட்டான். அதான் உபாயக்காரன், பிசாசு செஞ்ச வேலை. அவன் என்ன செஞ்சான், ஒவ்வொரு கெட்ட காரியங்களையும், ஒவ்வொரு கெட்ட பழக்கங்களையும், ஒவ்வொரு தீமைகளையும் அவனுக்குள்ள உள்ள போட்டு இளையகுமாரனை உங்கள் அப்பாட்ட சொத்தை பிரிச்சுக்காடு. இவன் சுயமாக கேட்கல, பிசாசு செய்கிற வேலை. இப்போ துன்மார்க்கோட சேர்ந்துக்கோ, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கோ, வீட்டை விட்டு ஓடிப்போ, வேசிகளோட சொத்தை செலவழி, தீய நண்பர்களோட சர்வாசம் இரு, குடிகார நண்பரோட சேர்ந்துக்கோ, சொத்தை பூரா அழிச்சு தீரு. இப்போ
தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தவன் அவன் ஓடிட்டான். அதுக்கடுத்து கூட இருந்த நண்பர்கள் அவன் ஓடிட்டான். அடுத்து வேலை கொடுத்த அவனும் வேலையை விட்டு தூக்கிட்டான். பஞ்சம் மேலிட்டுருச்சு. இப்போ எல்லாம் போன பிற்பாடு அவனுக்கு புத்தி தெரியுது. அதை வேதம் சொல்றது கேன் டு ஹிம்செல்ஃப். அவன் இப்போ தான் அவன் மனுஷனாக மாறுறான். அவன் தனக்குள்ளே இப்போ வர்றான். செம்மையானவனை உண்டாக்கினார். அநேக உபாயத்தில் கெட்டு போனா இப்போ திரும்பமா புத்தி தெளிவுபடி செம்மையானவனாக மாறுகிறான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நாம புத்தி தெளிஞ்சவங்களா இருந்தா தான் அவனை ஏற்றிருக்க முடியும். நானு அவன் கூட சேர்ந்துட்டு குடிச்சு ஆட்டம் போட்டு இருந்தா அவனுக்கு ஏற்றி நிற்க முடியுமா? நான் அவன் மூலம் போய் சொல்லிக்கிட்டு இருந்தா நான் அவனை போல நானும் விபச்சாரம் பேசித்தனும் மற்ற மனைவி மற்ற பெண் இப்படி சொல்லி நான் இருந்தா அவனை ஏற்றி நிற்க முடியுமா? நெவர். ஒரு நாள் முடியவே முடியாது. தேவதூர் காத்துக்கிறது பிள்ளைல ஜாக்கிரதையாக்கணும். 3 காரியம் சொன்ன கேட்டுங்க. 1 சோபர், 2வது சவுண்ட் மைண்டு, 3வது கேம் டு ஹிம்செல்ஃப். இதை குறித்து பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம். 4:36 தானியேலில் வாசிக்கிற பொழுது தானியேல் புத்தகத்தில் தானியேல் நேபுகாத்நேசரை எச்சரிச்சான். உருப்படியாக இருந்துக்கப்பா அப்படி சொன்னான். ஆனால் உருப்படியில் அவனிச்சிட்டான், பெருமைப்பட்டுட்டான். பெருமைப்பட்டதுனால தள்ளப்பட்டு போனான். தள்ளப்பட்டு போனவன் மிருகத்தை போல பறவையை போல ரொம்ப மோசமாயிட்டான், கேடாயிட்டான். ஆனால் ஒரு நாளில் 4:36 வாசிக்கிறோம். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. இவன் புத்தி ரிட்டர்ன் ஆகும். அப்போ ஏற்கனவே புத்தியோட இருந்தான், அதனால உலகத்தை தாண்டிக்கிட்டு இருந்தான். இவன் புத்தி கட்டு போனான். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த எச்சரிப்பு நாட்கள் முடிஞ்ச பிற்பாடு அவன் புத்தி அவனுக்கு திரும்பி வந்தது. தேவ சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்போ ஆண்டுடைய வார்த்தை நம்மள கவனிச்சு பார்க்கணும். இவன் தெளிந்த புத்தி, உன் புத்தி தெளிஞ்சிருச்சு. அப்போது அந்த அவங்க அப்பாட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுலேருந்து இந்த புத்தி தெளிஞ்சது வரைக்கும் இவன் புத்தி எப்படி இருந்துச்சு? கலங்கின புத்தியாக இருந்துச்சு, கெட்டு போன புத்தியாக இருந்துச்சு, நாசமான புத்தியாக இருந்துச்சு, மோசமான புத்தியாக இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்கி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் இந்த கெட்டு போன புத்திக்காரங்களாம் மனம் திரும்புறதுக்கு தான் கர்த்தர் இயேசு பூமிக்கு வந்தார். இலகுமான புத்தி பார்த்தா இலகுமான மட்டும் பார்த்துக்கிட்டுல, கெட்டு போனவன் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் புத்தி தெளியும்படியாத கர்த்தர் பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. புத்தி தெளிஞ்சா தாங்க அவனை எதிர்த்து நிற்க முடியும். ஆமென். அப்போ முதல் வார்த்தை தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். அடுத்த வார்த்தை விழித்திருங்கள். அதுக்கு ஆங்கிலத்தில் பி விஜிலன்ஸ். ஹல்லேலூயா. பி சோஃபர். அதுக்கடுத்து பி விஜிலன்ஸ். ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டு சொல்ற காத்துக்கு தேவ பிள்ளைகளே, ஏன் தெரியுமா? அது பேர் சொல்லிட்டார்ல, எவனை விழுங்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான், உனையை விழுங்கிடுவான். ஜாக்கிரதை. நான் தான் ஜெபிக்கிறேன்ல, நான் தான் கிருபை பெற்றிருக்கேன்ல, கிருபை பெற்றவனை தான் தூக்கி பார்க்கணும். ஜெபிக்கிறவன் தூக்கி போட்டுருவான். அலர்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும், ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு விழிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சமயம் இல்லாதனால இந்த துரிதமாக அந்த வார்த்தைக்கு போவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது இடத்துல இந்த கடைசி பதில கொஞ்சம் வசனங்கள் வாசிக்க போகிறோம். மார்க்கு 13 33 வாசிங்க, 32 வாசிங்க. அறியான் அறியார்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தபடியா வசந்த வாசி கடகடன்னு வாசிங்க. எத்தனைக்கும் போது கற்பிப்பான்.
அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது அறியீர்கள். சாயங்காலம், நடுராத்திரி, சேவல் கூவுற நேரம், அதிகாலையில், இந்த 4 ஜாமத்தில் எந்த ஜாமத்தில் வீட்டெஜமான் வர்றதுன்னு தெரியாதனால வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க, வெளியூருக்கு எஜமான் போயிருக்கிறார், அவர் காரில் போயிருக்கிறார், எப்போ வேணாலும் வந்தால் வருவார். அதனால 4 ஜாமம், ஒரு ராத்திரிக்கு 4 ஜாமம், அந்த 4 ஜாமத்தில் எந்த ஜாமத்தில் அவர் வந்தால் வருவார். தூங்குறவனும் அவர் கண்டா வேலையை விட்டு நினைச்சிருவார், தூக்கி விட்டுருவார். எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குறலாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். அப்போ பி விஜிலன்ஸ் சொன்னீங்கன்னா நாம விழித்திருக்கணும். எதுக்காகடி? இவன் எப்போ வேணாலும் என்னை சாப்பிடுவான், இவன் எப்போ வேணாலும் என்னை பயமுறுத்தி கீழே தள்ளிவிடுவான், இவன் எப்போ வேணாலும் விசுவாசத்தை குலைச்சி போடுறான். அதனால நான் என்ன செய்யணும்? இவனுக்கு முன்னாடி நான் விழித்திருக்கணும். ஆனால் அவன் தான் விழிச்சிருக்கான் ராத்திரியெல்லாம். நம்ம என்ன செஞ்சிடும்? நம்மளை கர்த்தர் பாதுகாக்கிறார். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ தூங்குற காரியத்தை மட்டும் பேசிட்டு தப்பிச்சிடலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் எதில் தூங்குறோன்னா அநேக காரியங்களை நம்ம சோம்பல் உள்ளவர்களாய் அப்படி செய்யாமல் போகிறதுனால ஜெபிக்கிற காரியத்தை ஜெபிக்காட்டா அங்கே விழித்திருக்கலன்னு அர்த்தம். வேதம் வாசிக்க தெரிஞ்சு வேதம் வாசிக்கிறத நிறுத்திட்டாங்கன்னா அவங்க விழித்திருக்கலன்னு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தில் தான் நமக்கு என்னச்சுன்னா அது ஒரு பட்டயம், பாதுகாப்பு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ணுறதுக்கு இந்த வசனம் தான் வேத வசனம். பட்டயம் வாசித்துக்கிட்டே இருக்கணும். ஜெபம் அது ஒரு பயங்கரமான வில். அதை வச்சு என்னச்சுன்னா விசாசிட்ட எதிர்த்துன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஜெபமும் வேதமும் அதுக்கடுத்து முடிஞ்சளவுக்கு சாப்பிட்றவங்களாம் உபவாசம் போட நல்லது. கண்டிப்பாக சாப்பிட்டுதானும் எனக்கு பலவீனம் அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை, உபவாசம் போட்டுதான். அதுக்கடுத்து தேவ சமூகத்தில் சபையின் ஐக்கியம், ஆராய்ச்சி ஒழுங்குகள், இப்படி பல காரியம் சொல்லிட்டே போகலாம். இதுல எல்லாம் அலர்ட் கிடையாது நமக்கு. ரொம்ப பேர் இதுலெல்லாம் என்ன கிடையாது? இந்த விஜிலன்ஸ் நமக்கு கிடையவே கிடையாது. அப்போது விஜிலன்ஸ்ன்னு சொல்லி பேர் சொல்கிறானுங்கன்னா இதில் நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன செய்யணும்? நம்மளை வந்து கால் எடுத்து வைக்க முடியாது. ஸ்தோத்திரம். எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் ஒய்ஃபோட தம்பி எங்கள் கல்யாணத்துக்கு அவங்க வீட்டில் படுத்தோம்னா அவங்க வீட்டுக்கு மேலே ஒன்று அப்படி கீழே ஒன்று நடுவில் 3 இருக்கும். அது 5 தாலியும் போட்டுட்டு படுத்துருவாப்புல. படுத்துட்டாங்கல்ல, படுத்துருக்கும் திரும்பி எழுந்திரிச்சு போய் செக் பண்ணுவாங்க. அது என்ன பணம் இருக்கா ஒன்றும் இல்லை, ஆனால் வீடு எல்லாம் பூட்டிருக்கா. அதான் விஜிலன்ஸ். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் திரும்ப வரத போய் என்ன செய்யணும்னா செக் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் படுப்பாப்புல. அப்போது எது இருக்கோ இல்லையோ எவனும் உள்ள வரக்கூடாது, மேற்படியும் உள்ள வந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு எதிர்த்து நிற்கணும், அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தபடியாக 3வது வார்த்தை, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? விசுவாசத்தில் உறுதியாயிருக்கணுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியங்கள் தான். இந்த தானியேல் போல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல நம்ம எல்லாம் அவங்க விசுவாசத்தை தெரிஞ்சிருக்கோம். இவங்க எப்படி இருந்தாங்க? உறுதியாக இருந்தாங்க. ஆனால் நம்ம ஆவிக்கிற தகப்பன், நம்ம விசுவாசியில் தகப்பன் ஒருத்தர் இருக்கார், ஆபிரகாம். அவருக்கு 3 படியை தாண்டி வந்திருக்கிறார். என்ன படின்னு சொன்னீங்கன்னா நம்மளும் அப்படி சொல்லிக்கிறது, நானும் சொல்கிறேன், காத்திர சொல்கிறேன். முதல் படியில் ஸ்ட்ராங்காக இருந்தார் 12வது அதிகாரத்தில் அழைக்கும் போது. அப்புறம் 16வது அதிகாரத்தில் என்ன செஞ்சிட்டார்னா விசுவாச படியில் கொஞ்சம் காலை இடற விட்டுட்டார். வீட்டம்மா ஆகாரமா
இஸ்மவேல். கேட்டீங்களா? 16 அதிகாரத்தில் இந்த விசுவாசப்படி நினைச்சிருச்சு, விசுவாச கால்கள் நினைச்சிருச்சு, கொஞ்சம் இடற ஆரம்பிச்சிட்டு, இடறி விட ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் ஆண்டுக்கு அவனுக்கு தொடர்புலாம் போச்சு. ஒரு இருண்ட காலம் மாதிரி 13 வருஷம் இருண்ட காலம் ஆயிடுச்சு. அப்புறம் 13 வருஷம் கழிச்சு ஆண்டவர் 99 வயசில் சந்திக்கிறார். அதுக்கு அடுத்து பாருங்க, ஏன் உன் மகனை வெட்டிடாதப்பா, உன் மகனை கை போட்டுறாத, அவ்வளவு விசுவாசம் வந்துட்டு. இப்ப செட் பிரசன்ட். முதல்ல அழைக்கும் போது நல்ல விசுவாசம், அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் லைட்டா இடறல், அப்புறம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் ஆபிரகாம் போல உண்டாகும் அப்படின்ற அளவுக்கு 100% ஆபிரகாம்கிட்ட விசுவாசம். உறுதியாயிருங்கள். நாம ஆதி அன்பில் ரொம்ப நல்லா இருப்போம். ஆதி அன்பில் ஒப்பா ஆரண துவக்கத்தில் தான் வரும். அப்புறம் எல்லா காரியம் செய்யும் எல்லாம். அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் மழுக்கடிச்சிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்தில் ஸ்டீம் என்ஜின் இந்த பிள்ளைங்கள பார்த்துருக்க மாட்டாங்க, ஒருவேளை பழைய டிவிகளில் பார்க்கணும். அந்த ஸ்டீம் என்ஜினில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ட்ரெயின் பெறப்படும் சொன்னீங்கன்னா இன்றைக்கி என்ன செஞ்சிடணும், தண்ணியை நல்லா ஃபுல்லாக நிறச்சி வச்சு, டேங்க் நிறச்சி வச்சு, அந்த தண்ணியை சூடாக்கிறதுக்கு தீக்கிரியை போட்டு கொளுத்தி, அதை போட்டு நல்லா ஊதி தீயை கொளுத்தி, நீராவி என்ஜின், அந்த என்ஜின் புறப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி குப்புன்னு ஆவி வர்றாப்புல வச்சுருக்கணும். அப்போ தான் என்ஜின் புறப்படும். அது முதல்ல தள்ளி விட்டு ரொம்ப நீராவி விடணும். இந்த நீராவி தான் அதை என்ன என்ஜினை தள்ளிட்டு போகும், பின்னாடி இருக்கிற கேரேஜுகளை பூரா இழுத்துட்டு போகும். இந்த காலத்தில் டீசல் போய் இப்போ த்ரூ பவரில் ஓடுது ட்ரெயின்லாம். அந்த காலத்தில் நீராவி இன்ஜின் தான் ஓடும். அதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டது நீராவி என்ன செய்யணும், தண்ணி சூடாக்கி அந்த நீராவி உண்டாக்கி தீ பொறுவுக்கு போட்டு. அந்த காலத்தில் இந்த வண்டிக்கு பேர் புகை வண்டி, ட்ரெயினுக்கு பேர் ஒரு புகை வண்டி. நம்ம அந்த காலத்தில் நீங்கள் பிரயாணம் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு போய் இறங்கும்போது வெள்ளச்சட்டை போடுறதுக்கு கருப்பு சட்டையாக தான் வீட்டுக்கு போய் சேரணும். அதுக்கு பேர் புகை வண்டி. வீட்டுக்கு போகும்போது வெள்ளச்சட்டில் கருப்பு சட்டையாக தான் இருக்கும். சரி, அது வேண்டாம், அந்த கதை வேண்டாம், காத்துட்டு சோதரம். நான் சொல்ல அந்த காரியத்தை நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆண்டு சம்பளத்தில் காத்துட்டு தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும். விசுவாசத்தில் எப்படி இருக்குமா? உறுதியாக இருக்கணும். ஆண்டு சம்பளத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் எந்த விதத்தில் இடறி போயிடவே கூடாது. ஆமென். அடுத்தபடியாக நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18, 19, 20. 1 தீமோத்தேயு 1, 18, 19, 20. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. விசுவாசம் நல் மனசாட்சி உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவள் தூசியாதபடிக்கு சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இந்த மையத்தில் இருக்க 19 வருஷத்து பாருங்க. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள். இந்த விசுவாசம் என்பது ஒரு கப்பல் போன்றது. விசுவாசம் என்பது கப்பல் போன்றது, பெரிய விசுவாசம். ஆனால் இந்த கப்பலில் ஓட்ட விழுந்துச்சு என்ன செஞ்சிடும், மூழ்க தொடங்கிடும். பனிப்பாறையில் ஏதாவது மோதி சேதம் அடிச்சுன்னா என்ன செய்யும், டைட்டான் கப்பலை போல மூழ்கிடும். அப்போ இந்த விசுவாசம் என்பது கப்பல், கப்பல் என்பது விசுவாசம், 2 ஒன்றுன்னு வச்சுங்க. வசனம் சொல்லுது விசுவாசம் கப்பலை சேதப்படுத்தினார். கப்பல் சேதமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரயாணிகள் முங்கிடுவாங்க, வேற வழியே கிடையாது. ஆண்டுடைய சமூகத்தில் உறுதியாக இருந்துட்டோம்னா, விசுவாசம் உறுதியாக இருந்துட்டோம்னா, எந்த பனிப்பாறை மோதினாலும் சரி இந்த விசுவாச கப்பலை என்ன செய்யாது, சேதப்படுது. உறுதி. அதுதான் தானியல்கிட்ட இருந்த உறுதி. நீ சிங்கத்துக்குள்ள போட்ட என்ன, அதான் அனனியா மீசாவில் அசரியாட்ட இருந்த உறுதி. நீ 7 மடங்கு என்ன 1000 மடங்கு கூட சூடாக்கு. உனக்கு எவ்வளவு இந்தியா தேசத்தில் இருக்க கட்டைகளை பூரா இன்னும் சேர்த்து வச்சு சூடாக்கலாம், சரி எனக்கு பயப்படும்.
நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கேன். ஏன் தேவன் நீ தப்புவிப்பார். அவர் தப்புவிக்கா போனாலும் நீ சொன்ன வழிபாடை நான் செய்ய மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த உறுதி நமக்குள்ள வேணும். அப்படி இருந்தால் தான் அவனை எதிர்த்து நிற்க முடியும். அவன் எப்படியாவது பயமுறுத்தி எப்படியாவது நீ கீழே தள்ளன்னு சொல்லி பார்க்குறான். இல்லை, நான் பயம் உள்ளவனாய் அல்லாமல் பயம் அற்றவனாய் துணிச்சல் உள்ளவனாய் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் காணப்படும். இதைத்தான் பேதுரு விளைக்காண்கிறார். காத்திருந்த தேவப்பிள்ளையிலே தெளிந்த புத்தி, விழித்திருத்தல், விசுவாசத்தில் உறுதியாக இருத்தல், அவனுக்கு எதிர்த்து இப்படி இருந்தால் தான் இந்த காலத்தில் ஆவிக்கிற ஜீவிதம் ஜீவிக்க முடியும். சும்மா இந்த மக்கள் சொன்ன மாதிரி போனேன் வந்தேன் ஜப்ப சவர அப்படி சரி எந்தோ போகிறான் எந்தோ வரான், இதெல்லாம் ஆவிக்கிற வாழ்க்கைக்கு சும்மா ஈடேறவே செய்யாது. ஆவிக்கிற வாழ்க்கை என்பது ஆண்டு சமூகத்தில் அந்த ஒரு உறுதித்தன்மை வேணும், ஒரு உறுதி வேணும். ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த பேதுரு விசுவாசத்தில் உறுதியாக இருக்குன்னு சொல்லி சொன்னார்னீங்கன்னா ஆண்டவர் இயேசு 18ஆம் அதிகாரம் லூக்கா 7ஆம் வசனத்தில் சொன்னார். என்ன? மனுஷகுமாரன் பூமியிலே 18:7 கடைசி பகுதி. மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. ஏன் பூமியில விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. மனுஷகுமாரன் வரும்போது, இப்போ மனுஷகுமாரன் வர்ற நேரம் வந்துட்டு, அதாவது மனுஷகுமாரன் வர்ற நேரம் வந்துட்டு, அப்படி வரும்போது இவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. 12 வருடம் வெளிப்படுத்தின விஷயத்தில் கொஞ்ச காலம் தான் இவனுக்கு இருக்குது. அதனால இவன் என்ன செய்வானா, இவன் தள்ளப்பட்டு போன பிசாசு, பழைய பாம்பாயி பிசாசு என்ன செய்வானா, எல்லாருக்குள்ளேயும் தாறுமாற விதைச்சிட்டு. அதாவது உலகத்துக்குள்ள விதைக்கிறத விதைப்பான விதைக்கல தெரியாது. யார் ஆவிக்கிற வாழ்க்கை வாழ நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள விதைச்சிட்டு. 12 வாசமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன போட்டிருக்குது? 12 மிகுந்த கோபம் கொண்டு இறங்கி வந்திருக்கிறான். மிகுந்த கோபம் கொண்டு இறங்கிட்டான். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஆண்டு சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளையிலே இப்போ 2 தீமோத்தேயு 3:1 வாசித்தோம். கடைசி நாட்களில் கொடிய காலம். அந்த ஒவ்வொரு இதையும் இந்த 12 வாசித்து பாருங்க. இந்த கொடுமைகள் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் இப்போ தாய்க்கு கீழ்ப்படியல. அப்போ இந்த பிசாசுடைய வேலை அது. கடைசி நாட்களில் இதான் நடக்கும். மதிக்க மாட்டாங்க. சொத்து கேட்டிருக்கான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டான், கொலைவை எடுத்து போட்டு கொண்டான், அமைதி கொண்டு விட்டுறான், கிரிக்கெட் மட்டும் வச்சு அடித்து போட்டான், டெய்லி பேப்பரில் ஏதாவது மாற்றிக்கிட்டான். அப்போது இயற்கையிலேயும் சுபாவ அன்புன்னு என்ன, தாயின்னு அவ்வளவுதான் பிள்ளை துடிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தாய் பாசமே சுபாவ அன்பு இல்லை. தாயை தூக்கி அடிச்சு கொள்றான். காப்புன என்னென்ன காரியம் நடக்குது. ஐயோ பயங்கரமா. இதை விட பாவ காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிற பார்த்தீங்கன்னா பயங்கரமா. இது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். இதெல்லாம் கொஞ்ச காலம் தானே இருக்கு. என்னென்னத்தை விதைப்போமோ விதைச்சிருவோன்னு சொல்லிட்டு நினைச்சுனா அவனுக்கு சுறுசுறுப்பாக செய்வானா. நாம் அவனை காட்டில் அதிக சுறுசுறுப்பாக இருந்து நாம் தேவ சமூகத்தில் என்ன சொன்னால் அவனை எதிர்த்து நிற்கும். அப்படின்னா தான் நம்முடைய ஜீவிதம் வெற்றியாக முடியும். தேவ சொல்ல தேவன் தாமத்தோடு நம்மை நடத்துவாராக. ஆமென்.